Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட குற்றவாளிகளை இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், சொல்லுங்க. சில நாட்களுக்கு முன்பு கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்று மாலை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு மைதான பகுதியில், இருள் சூழ்ந்த பகுதியில் தனது ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் காரை உடைத்து அவரை அதிலிருந்து கடத்தி தூக்கி சென்று சிறிது தூரத்துக்கு அப்பால் வைத்து பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக மதுரையைச் சேர்ந்த தவசி மற்றும் கருப்சாமி, காளீஸ்வரன் ஆகிய சகோதரர்கள் இருவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். மொத்தம் 3 பேரை பிடிக்க சென்ற போது தலைமை காவலரின் கையை வெட்டி அவர்கள் தப்பிக்க முயன்ற போது காவல்துறையினர் அவர்களுடைய காலில் சுட்டு தற்சமயம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளும் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்களா அல்லது மேஜிஸ்ட்ரேட் மருத்துவமனைக்கு வந்து அவர்களிடம் வாக்குமூலம் பெறுவாரா என்ற ஒரு சட்டப்பூர்வ அனுமதிக்காக காவல்துறை காத்திருப்பதாக கூறப்படுகிறது. மாலைக்குள் இந்த அனுமதி கிடைத்தவுடன் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர் மீதும் பழைய வழக்குகள், கொலை வழக்குகள், திருட்டு வழக்குகள், அடிதடி வழக்குகள் என பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் 3வரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கூலிப்படையினர் பின்புறம் இவர்களுக்கு இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு கோணங்களை விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் தெரிவித்திருந்தார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் மிக ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் தெரிவித்திருந்தார். சம்பவம் நடந்த அன்று இரவு 11 மணி அளவிலே காவல்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஃபோன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 11 மணிக்கு கிடைக்கப்பெற்ற அந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் அங்கு தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 5 மணி நேரம் கழித்து மாணவியை எழுந்து வந்த பிறகுதான் அவரை காவல்துறையினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. தற்சமயம் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 5 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பாலியல் வழக்குகளுக்கு தேவையான மருத்துவ ரீதியிலான ஆதாரங்களை திரட்டும் பொருட்டு அந்த மாணவியை நேற்றைய தினம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பிடிபட்டுள்ள 3 குற்றவாளிகளையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த பாலியல் ரீதியான ஆதாரங்களை திரட்ட தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே அறிவியல் ரீதியான ஆதாரங்களை திரட்டும் நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. அதனால்தான் இதுவரை குற்றவாளிகளின் புகைப்படத்தையும் வெளியிடவில்லை. அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண், அந்த பிடிபட்டவர்களை பார்த்து அடையாளம் காண்பிக்கும் வரை அவர்களது புகைப்படம் வெளியிட வேண்டாம் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மாணவி சம்பவ இடத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் அந்த இடத்தில் மது போதையில் வந்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் தான் இவர்கள் வேறொரு இடத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு அந்த பகுதிக்கு வந்தபோது இருவரும் இருப்பதை பார்த்து கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல் ஆணையாளர் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அடுத்தபடியாக தாங்கள் திருடி வந்த இருசக்கர வாகனத்தையும் அங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் உள்ளே நுழையும் போது அந்த பகுதியில் உள்ள ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருக்காங்க இருசக்கர வாகனத்தில் வரும்போது. ஆனால் சம்பவம் முடிந்து போகும்போது இவர்கள் நடந்தே சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சி பதிவுகளை எடுத்து முழுவதுமாக ஆராய்ந்த போதும் பெரும்பாலான சிசிடிவிகளில் காட்சிகள் பதிவாகவில்லை. பெயரளவிலே கேமராக்கள் பொதுமக்கள் தரப்பில் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் பதிவு இருக்கும் வகையில் அதற்கான தொழில்நுட்பங்களை சேர்க்க வேண்டும், பதிவு செய்வதற்கான வசதிகளை செய்து கொள்ள வேண்டும் என சரவணசுந்தர் காவல் ஆணையாளர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு உள்ளே நுழையும் இடங்களில் உள்ள ஒரு சிசிடிவி காட்சியில் இவர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் நடந்தே சென்றிருக்கிறார்கள். ஆனால் கோவில்பாளையத்தில் திருடி வந்த அந்த இருசக்கர வாகனம் எங்கு திருடு போனது என்பதை கண்டறிவதற்காக காவல்துறை அங்கு சென்று அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு சிசிடிவி காட்சியில் இவர்கள் திருடி வந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இங்கிருந்து உள்ளே வருவதும் அங்கு திருடிய காட்சிகளையும்
ஒரு சேர மேட்ச் செஞ்ச பிறகுதான் இவர்கள் மூவர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை காவல்துறை உறுதி செய்து அவர்களை செல்போன் பதிவெண்கள் மற்றும் ரகசிய தகவலின் அடிப்படையில் துடியலூர் அருகே கண்டுபிடித்து வெள்ளக்கிணறு பகுதியில் அவர்களை அரசு செய்யும் போது அவர்கள் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனால் துப்பாக்கியால் சுடக்கூடிய சூழல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் சுடப்பட்டதாக கூறப்படும் இடத்திலும் தடயவியல் துறையினர் காலை முதல் அங்கு ஆதாரங்களை சேகரித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்தபடியாக இவர்களை பொறுத்தளவில் மது போதையில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என சரவணசுந்தர் அவர்கள் தெரிவித்தார்கள். காவல் ஆணையாளர்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்திலேயே சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு காலத்தில் 2 வருடங்களுக்கு முன்னர் டாஸ்மாக் மதுக்கூடம் இருந்திருக்கிறது. அதனை அப்பகுதி மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக சமூக விரோதிகள் கூடுகிறார்கள், அது வேண்டாம் என போராட்டம் நடத்திய பின்னர் அந்த டாஸ்மாக் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த கூடத்தில் வைத்து சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இதனை நேற்றைய தினம் கூட நாம் தமிழர் கட்சியினர் அந்த பகுதிக்கு சென்று நேற்றும் விற்பனை நடந்ததால் அந்த கூடத்தை சூறையாடியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த சட்டவிரோத மதுபான விற்பனை தொடர்பாக இனிமேல் சட்டப்பூர்வமாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என மற்றொரு அதிர்ச்சிகரமான தகவலை சரவணசுந்தர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் அமைப்பே போய் நேரடியாக அந்த பகுதியில் பார்த்து அதை சூறையாடி இருக்கின்ற சூழலில் காவல்துறையினர் எப்படி இந்நாள் வரை அதனை கண்டறியாமல் இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல மாணவிக்கும் அந்த ஆண் நண்பர் தாக்குதலுக்குள்ளாகி தற்சமயம் அவரும் சிகிச்சையில் இருக்கிறார். அவருக்கும் மன ரீதியிலான அவர்களுக்கான ஆலோசனைகள் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் 5 மணி நேரம் கழித்து பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டறிய முடியாமல் காவல்துறை திணறிய சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்தளவில் அறிவியல் ரீதியான ஆதாரங்களை திரட்டும் பொருட்டு பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்று மாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற பட்சத்தில் மாஜிஸ்ட்ரேட்டை நேரடியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நேரடியாக குற்றவாளிகளும் வாக்குமூலம் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பிறகு காவல்துறை தரப்பில் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனு அப்ளை செய்யப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றவாளிகள் சுட்டுப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.